தமிழ் மக்களின் பெரும்பான்மை வாக்குகளுடன் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என முல்லைத்தீவு பொது அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். நாம் முல்லைத்தீவு கச்சேரிக்கு முன்பாக அரசியல் கைதிகளின் விடுதலை கோரியும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளின் குடும்பங்கள் இன்று யாராலும் கவனிக்கப்படாமல் நடுத்தரவில் நிற்கின்றபடியினால் இன்று நாம் அரசியல் கைதிகளின் விடுதலை கோரி கையொப்பமிட்டு அதனை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரு மகஜர் ஒன்று கையொப்பத்துடன் அனுப்ப இருப்பதனால் அந்த நிகழ்வை நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து திரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கையெழுத்து திரட்டும் நடவடிக்கைகள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போதே ஏற்பாட்டாளர்கள் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஒவ்வொரு சைனுக்கும் ஒவ்வொரு இடம் கேட்டு திரிவதும் எங்களுடைய மக்களை விடுதலை செய்யும்படி கோரி கேட்கின்றோம். நாங்கள் இந்த வீதி ஊடாக இந்த மக்கள் பாடுபடுறது என்னென்றால் எங்களுடைய சகோதரர்கள் காலகாலமாக சிறையிலே அடைபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடமாடி திரிவதற்கு எந்தவிதமான சுதந்திரமும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் வெளியில் சென்று அவர்களுக்காகத்தான் பாடுபடுகின்றோம் என்பதை சில மக்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. ஆகவே எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர், அதாவது சிறையில் வாடிக்கொண்டிருப்போர், தாய் தந்தையரை பார்ப்பதற்காக தாங்கள் ஏங்கி தவிக்கும் எங்கள் உறவுகளை விடுதலை செய்யும்படி உங்களுடன் நாங்கள் மிகவும் தாழ்வாக கேட்டுத்தான் நிற்கின்றோம். மேலும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் தமது உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை என்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் எமது சிறைகளில் வாடுகின்ற எமது அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை விரைவுபடுத்தும் முகமாக முல்லை மாவட்ட சிவில் அமைப்புகளினுடைய ஒன்றியம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இணைந்து எமது சிறைகளில் வாடுகின்ற எமது தமிழ் அரசியல் கைதிகளினுடைய எமது உறவுகளுடைய விடுதலையை விரைவுபடுத்துமாறு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மற்றும் அதனுடைய பிரதமர் மற்றும் அந்த அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக திகழ்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் திகழ்கின்ற சம்பந்தன் ஐயா ஆகிய மூவருக்கும் இந்த கையெழுத்து மனுக்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இன்று முல்லை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக கச்சேரி முல்லை மாவட்ட செயலகத்தடியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கையெழுத்து போராட்டம் முல்லை மாவட்டம் எங்கும் விஸ்தரிக்கப்பட்டு எமது தமிழ் உறவுகளினுடைய அரசியல் சிறைகளில் வாடுகின்ற தமிழ் உறவுகளினுடைய விடுதலையை விரைவுபடுத்துமாறும் இந்த நல்லாட்சி அரசானது ஆட்சிக்கு வரும் முன்னர் கூறிய வாக்குறுதிகள் எதனையும் இன்று வரையும் நிறைவேற்றியதாக தென்படவில்லை. இதனால் சிறைகளில் வாடுகின்ற எமது தமிழ் உறவுகளினுடைய குடும்பங்கள் இன்று சொல்லனா துயரங்களை அனுபவித்த வண்ணம் உள்ளனர். பெண்களை தலைமைத்துவமாக கொண்டு இயங்குகின்ற குடும்பங்கள் அன்றாடு தமது உணவுக்காக ஜீவனோபாயத்திற்காக பல சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இவர்களுடைய சொல்லனா துயரம் அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்க முடியாத நிலையில் குடும்ப சுமை காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த நல்லாட்சி அரசானது எமக்கு தமிழ் மக்களினுடைய அமோக வாக்குகளால் அமைக்கப்பட்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது சொன்ன வாக்குறுதிகள் எதனையும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை. இதனுடைய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இதனை கருத்தில் எடுத்து எமது சிறைகளில் வாடுகின்ற எமது பெண் தலைமைத்துவமாக கொண்டு இருக்கின்ற குடும்பங்கள் இதனுடைய நிலையை கவனத்தில் கொண்டு எமது தமிழ் மக்களினுடைய அதாவது தமிழ் உறவுகளினுடைய அரசியல் சிறைகளில் வாடுகின்ற தமிழ் உறவுகளினுடைய விடுதலையை விரைவுபடுத்துமாறு முல்லை மாவட்ட பொது அமைப்புகள் சார்பாக வேண்டி நிற்கின்றோம்.